ஹலோ ஆல் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற vlog வந்து நான் ஒரு மார்னிங்லேருந்து எடுத்துகிட்ருக்கேன். அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, இப்போ உங்களுக்கு மறுநாள் எடுத்த கிளிப்பிங்ஸை அவங்க ஷேர் பண்ண போகிறேன். பட் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுலேருந்து நான் அந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ரெசிபிஸ், குட்டி டிப்ஸ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயம் வந்து உங்களோட நான் அந்த வீடியோலலாம் ஷேர் பண்ணிப்பேன். மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி வந்து நம்ம மாடு பொங்கல் பானை போடலாம் அப்படின்னு வந்து பேசி வச்சுருந்தோம். பட் நான் ஒரு ஷேப்பில் ஆரம்பித்தா மாடு ஒரு ஷேப்பில் போச்சு. ஸோ ஏற்கனவே பயங்கரமாக கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்மளும் அந்த தப்பாக பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாடு மாதிரிலாம் போடாமல் ஜஸ்ட் நார்மல் கோலம் மாதிரி கட்டைக்கோலம் மாதிரி போட்டாச்சு. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ வந்து அடுத்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நமக்கு வர ஒரு கம்மியான இன்கம் வச்சு கூட நம்ம சூப்பராக வந்து கோல்டில் சேவிங்ஸ் பண்ணலாம். ஸோ எப்படி அப்படின்னா, தங்கமயில், ஸோ ஃபேமஸான ஜுவல்லரி ஷாப் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 59+ ஷோரூம்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இவங்க கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேவிங் ஸ்கீம் இருக்குது. அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ அந்த நம்மளாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா உண்டியல்ல அந்த மாதிரி வந்து சேவ் பண்ணுவோம். ஸோ இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி டிஜிட்டல் ஆப்பில் சேவ் பண்ண போகிறோம், அவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் வந்து மினிமம் ஒரு 100 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் ஒரு நாளைக்கு வந்து நம்ம அந்த டிஜிகோல்டு ஆப்பில் வந்து நம்ம சேவ் பண்ணலாம். டோட்டலாக 330 நாள் வந்து சேவ் பண்ணணும். அதாவது வந்து ஒரு 11 மாதம் வந்து சேவ் பண்ணணும். இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது வீட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆப் வந்து லாகின் பண்ணி நம்ம சேவ் பண்ணலாம். வீட்டிலேருந்தே க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து நம்ம முடிச்சதுக்கப்புறம் நியர்பை ஷோரூமில் போய் வாங்கிக்கலாம், காயினை வாங்கிக்கலாம், ஜுவல்லரியாக வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கூட வந்து நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நமக்கு ரொம்ப சேஃபாக வந்து நம்ம கிட்ட அந்த பொருள் வந்துடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். நம்ம ஒரு 100 ரூபாய் வந்து இன்றைக்கி போடுறோம் அப்படின்னா, ஸோ இன்னைய ரேட்டுக்கு எவ்வளோ வந்து அந்த 100 ருபீஸ்க்கு அவங்க கோல்டு வந்து அந்த மில்லிகிராம் சம்திங் எடுக்க முடியுமோ இன்னைய ரேட்டுக்கு அதை எடுத்து வைப்பாங்க. ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸாக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல், இப்போ ஒரு நாளைக்கு நான் ஒரு 1000 ஆல்ரெடி போட்டுட்டேன், ஸோ நான் வந்து பணம் போட்டுட்டேன் அப்படின்னா திரும்ப போடலாமா அப்படின்னா, ஒரு நாளைக்கு லாகின் பண்ணி எத்தனை தடவை வேணாலும் அதில் வந்து நம்ம பணம் வந்து போட்டுக்கலாம், எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ மினிமம் 100 ருபீஸ்லேருந்து ஆரம்பித்து மல்டிபிள் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அமௌண்ட் வந்து நம்ம அதில் சேவ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட காசு வந்த உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம அதில் போடணும் அப்படின்னு நினச்சா கூட நம்ம அதில் பணம் போட்டு சேவ் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்தது. கோல்ட் ரேட் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10,000 ரீச் ஆகிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கே தெரியும் அந்த அளவுக்கு தான் வந்து கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம கோல்டில் சேவ் பண்ணுறது சேஃபாக அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சேஃப் அண்ட் நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி இதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இதில் 5% வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் 75 டேஸ்க்குள்ளே. ஸோ இந்த டீட்டெயிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். இப்போ நம்ம எப்படி வந்து அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்றதை ஜஸ்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நம்மளோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் போயிட்டு தங்கமயில்னு டைப் பண்ணிங்கன்னா ஸோ அந்த டிஜிகோல்டு ஆப்பே பார்த்தீங்கன்னா நமக்கு வரும். ஸோ நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்ம நார்மலாக எப்போவுமே எப்படி லாகின் பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ண வேண்டியதான். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் வந்து நமக்கு என்னென்ன டீட்டெயில் தேவையோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம ஸ்வைப் பண்ணும்போதே கிளியராக இருக்கும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஸ்கிப் கொடுத்துட்டு நம்ம வந்து உள்ளே போகலாம். மற்ற ஆப்பில் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க. ஸோ நம்மளோட மொபைல் நம்பர் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டு ஒரு ஓடிபி வரும், அதையும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா ஸோ இந்த ஆப் பற்றி நம்ம எப்படி இந்த சேவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிறது கோல்டு அண்ட் வந்து சில்வரோட ரேட். ஸோ கரண்ட் ரேட் என்னவோ அதை வந்து அதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது டீட்டெயில் தான் மேலே இருக்குது. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து கீழே என்னென்ன ஸ்கீம் இருக்குது, நமக்கு என்ன வேணும், எப்படிலாம் சேவ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ், இது எல்லாமே இந்த ஆப் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அவ்வளோ கிளியராக நமக்கு இருக்கும். ஸோ அதை பார்த்தாலும் நமக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். நான் வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு சேவிங்ஸ் ஆப் உள்ளே போகிறேன் அப்படின்னா ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 2 கிராம் வேணும், நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை டார்கெட் பண்ணிவிட்டு தினமும் எவ்வளோ பே பண்ணால் நம்மளால் அதை வாங்க முடியும் அப்படின்லாம் அதில் வந்து கிளியராக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங்லேயே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இது எல்லாமே வந்து ஆல்ரெடி குக் பண்ணிட்டுங்க. ஸோ நம்ம மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுதான் அது எல்லாமே கடகடன்னு பண்ணியாச்சு. பட் அது என்னென்ன நாங்கள் ரெடி பண்ணோம் அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்னொன்று அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபி வந்து பர்ஃபெக்டாக வரும். அந்த கேசரி அம்மா ரெடி பண்ண போகிறாங்க, அதையும் வந்து ஷூட் பண்ண போகிறேன். ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி நம்ம vlog இருக்கும், பார்க்கலாம்.
ஸோ இங்கே பூஜை ரூமில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பழைய பூலாம் எடுத்துகிட்டு புது பூ வச்சுட்டு ஸோ தீபம்லாம் ஏற்றியாச்சு. பூஜை பண்ணுறதுக்கு இங்கே எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். நெய்வேத்தியமுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக நிறைய டிஷ்ஷஸ்லாம் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது வந்து பண்ண போகிறத உங்களுக்கு நான் அந்த வீடியோலையும் ஆட் பண்ணுறேன். குட்டி கிருஷ்ணர் வைக்கிறதுக்கு அந்த வந்து துளி மாதிரி அண்ட் இன்னும் கொஞ்சம் நிறைய அந்த பூஜைக்கு தேவையான அந்த ரூமுக்கு தேவையான திங்ஸ்லாம் நான் ஆர்டர் போட்டிருக்கேன் மீஷோவில். அது வந்ததும் நான் என்னென்ன ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். குவாலிட்டிலாம் நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஸ்பெஷல் பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கேசரி பண்ண போகிறோம். செம்மையாக இருக்குங்க. அதாவது அம்மா பண்ணுறது எப்போவுமே ஒரு தண்ணி டேஸ்ட்டு அண்ட் வந்து நாங்கள் எல்லாருமே நல்லா ரெடி பண்ணுவோம். பட் அவங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து நான் அது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை அப்படி தான் சொல்லணும். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து ஆட் பண்ணலான்றதுக்காக தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் இங்கே வந்து ஏலக்காய் நம்ம பொடி பண்ணும்போது ஸோ அதில் கொஞ்சம் ஜாதிக்காய் அண்ட் வந்து கிராம்பு போட்டு ஃப்ரை பண்ணி கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு பொடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணும்போது ஸ்வீட்காக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அளவு என்னென்னா இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு தண்ணி அளவு நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம ரவை எடுக்கிறோம் அப்படின்னா 2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி வந்து எடுத்துக்கணும். ஸோ தண்ணியை வந்து நல்லா சுட பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் கலர் ஆட் பண்ணலாம். ஃபுட் கலரிங் நமக்கு பிடிச்சதை சேர்த்துக்கலாம். தண்ணி சூடானதும் நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு திக்காக வந்ததுக்கப்புறம் சுகர் வந்து ஆட் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ சுகர் அளவு எவ்வளோ அப்படின்னா 1 டம்ளர் ரவைனா 2 டம்ளர் அளவுக்கு சுகர் வந்து எடுத்திருக்காங்க. அது இன்னும் அதிகமாக நல்ல ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஹாஃப் சேர்த்துக்கலாம். பட் அளவு அப்படின்னா 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு இதுதாங்க பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ சுகரையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வந்து கலந்துக்கலாம். அந்த சுகர் மெல்ட் ஆக ஸோ இந்த மாதிரி ஒரு அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த ஏலக்காய் பொடியை வந்து தூவிட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் கடைசியாக நெய்யில் வறுத்த முந்திரியும் பாதாமும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டான ஒரு கேசரி ரெடி. பட் இவ்வளோ நெய் சேர்த்தா தான் நம்ம எதிர்பார்க்குற டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக வரும். அண்ட் ஸ்டார்டிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஈவனாக மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த நெய் வந்து நல்லாவே அந்த ரவை உறிஞ்சிடும். ஸோ பர்ஃபெக்டான ஒரு அளவில் நமக்கு கேசரி கிடைக்கும். ஸோ அதோடு நிறுத்தாமல் இன்னும் கொஞ்சம் நெய் வேறு சேர்க்குறாங்க. ஓகே ஃபைனுங்க. ஸோ நெய்யை நல்லா சுட பண்ணி ஆட் பண்ணாங்க அண்ட் கடைசியாக கொஞ்சம் நெய்யும் சேர்த்துருக்காங்க. இப்போ ஈவனாக கலந்துட்டு முந்திரி பருப்பு அண்ட் பாதாம் நெய்யில் வறுத்து வச்சுருந்தாங்க இல்லையா அதையும் இதோட சேர்த்துக்க போகிறாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கேசரி வந்து பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத விட அதை பார்த்து எனக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் நெய்வேத்தியம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம். ஸோ இதே வானலியில் அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது கேசரி பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குங்க. ஸோ அந்த மாட்டு வண்டியிலேருந்து பலூன் டிராக்டரில் பலூன்லாம் கட்டியிருப்பாங்க, மாலை போட்டிருப்பாங்க. அண்ட் மாடுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கொம்பில் கலர் பண்ணியிருப்பாங்க, நெட்டி மாலை செம்மையாக அழகாக பண்ணி சூப்பராக வச்சுருப்பாங்க. பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வண்டியில் சும்மா ஒரு ரவுண்ட்லாம் போயிட்டு வருவோம். அந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்வீட் மெமரிஸ் வந்து எஸ்பெஷலி இந்த மாட்டு பொங்கலுக்கு எங்களுக்கு உண்டு. பாயசம் தேங்காய் அரிசி பாயசமா? தேங்காய் 1 கப்பு அப்படின்னா அரிசி வந்து ஒரு கப்புன்னா ஒரு 150ன்னு வச்சுக்கணும். அந்த ஒயிட் கப் கீழே இருக்கு. 1 கப்புன்னா அரிசி வந்து 1 ஸ்பூன் தான் போடணும். இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே திக்கா குழன்னு போயிடும். அரிசி 1 ஸ்பூனு. அதிலே பாதாம் ஊற போட்டு உரிச்சு அதையும் அரைச்சிடலாம். ஏலக்காய் பொடி இருந்தால் போடலாம். ஏலக்காயும் அதில் போட்டு அரைச்சிடலாம். ஏலக்காய் கிராம்பு மட்டும் நெய்யில் கடைசியில் தாளிச்சு கொட்டணும். முந்திரி கிராம்பு 2 நெய்யில் தாளிச்சு கொட்டணும். ஓகே. அரைக்கும் போது பாதாம் தேங்காய் முந்திரி எல்லாமே சேர்த்து போட்டு அரைச்சிடணும். இல்லை பாதாம் ஏலக்காய் பொடி இல்லைன்னா போட வேண்டாம். சரி சரி ஓகே. தேங்காய் அரிசி பாதாம்லாம் அரைச்சிடணும். அரைச்சிட்டு கை விடாமல் ஆனால் கிளறணும். இல்லைன்னா கட்டி ஆகிடும். ஓகேம்மா. ஸோ பாயசம் அப்படின்னாலே ஒரே மாதிரி ட்ரை பண்ணாமல் இந்த தேங்காய் அரிசி பாயசம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு தடவை செஞ்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்களே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டேஸ்ட்டை பிடிச்சி அடுத்தடுத்து செய்ய ஆரம்பிப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுவும் அந்த பாதாம் வாசனைலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ நம்ம வீட்டில் கொஞ்சம் அதிக பேர் இருக்காங்க, எல்லாருக்குமே வந்து கொடுக்குற மாதிரி இல்லை கெஸ்ட்டு வராங்க உங்களுக்கு கொடுக்குற மாதிரி பாயசம் ரெடி பண்ணணுன்னா கூட ஸோ பெஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த அரிசி தேங்காய் பாயசம் தான். இன்னும் கொஞ்சம் வந்து இது நல்லா கொதிக்கட்டும்.
அம்மா சொன்ன எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை சேர்த்து கைவிடாமல் ஃபஸ்ட்டு கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக வெல்லமும் ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக வந்து நெய்யில் முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணி சேர்க்க வேண்டியதான். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு ஸ்வீட் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி கம்மியாக வேணும்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நல்ல ஸ்வீட்டாக வேணும்னா அடிஷ்னலாக கூட சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது ஏதாவது ஒரு ரெசிபி வீடியோவோ இல்லை ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோ சம்திங் ஏதாவது வேணும் அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவங்களுக்காக அடுத்தடுத்த வீடியோ நான் ரெடி பண்ணி நான் அப்லோட் வந்து பண்ணுறேன். ஸோ இங்கே நைவேத்தியம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. பாயசம் ரெடி ஆகிடுச்சு, கேசரி ரெடி ஆகிடுச்சு, தயிர் சாதம், தேங்காய் சாதம். அண்ட் தேங்காய் சாதம் வந்து எனக்கு சூடாக சாப்பிட பிடிக்குங்க. பக்கத்தில் வடைக்கு பதிலாக அதை குட்டி குட்டி போண்டாவாக வந்து போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே பருப்பு பாயசம் வேறு வச்சுருக்காங்க. பட் ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் இருக்குங்க. அண்ட் புளி சாதமில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது, நான் அதை என்னன்னு சொல்கிறேன். அண்ட் இந்த புளி சாதம் புளி காய்ச்சல் ரெடி பண்ணலை, இது வந்து பொடி இருக்குது இல்லையா, நான் ரெடி பண்ணியிருப்பேன் ஒரு வீடியோவில். புளி காய்ச்சலுக்கு பதிலாக இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பொடியாக வந்து ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பொடியாக ரெடி பண்ண புளி சாதம் தான். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம கோவிலில் சாப்பிட்ற அந்த பிரசாதம் மாதிரியே இருக்கும். ஸோ யாராவது அதை எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் உங்களுக்கு வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அந்த புளியோதரை வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அந்த பொடி நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் நம்ம தாளிப்பு சேர்த்து சாதம் சேர்க்க வேண்டியதான். லஞ்ச் பாக்ஸுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தங்க மயில் டிஜிகோல்டு ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஷுவராக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.